ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு இன்றைக்கி ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஓரியோ புட்டிங் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியோ புட்டிங் செய்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் தண்ணி கலக்காத திக்கான பாலாக எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளாரையும் நம்ம வந்து சைனா கிராஸை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதாவது அகர் அகர் கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் வந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு இது கரெக்டாகவே இருக்கும். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிரும். அதனால் ஊற வச்சுக்கோங்க. பால் வந்து இப்போ நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம வந்து பிஸ்கெட்டை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் மட்டுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பாக்கி இருக்க ஒரு பாக்கெட்டை வந்து நம்ம கார்னிஷுக்காக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி. இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் குழந்தைங்க வீட்டில் இருக்கனால ஏதாவது ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஓரியோ பிஸ்கெட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்க ஹாப்பியாகிடுவாங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓரியோ பிஸ்கெட் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரியோ பிஸ்கெட்டை எல்லாத்தையுமே நல்லாவே பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ கொஞ்சமாக பட்டர் கூட மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டரை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்டோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட புட்டிங்கோட பேஸு. இப்போ இதை புட்டிங் ட்ரேயில் நம்ம மாற்றிடலாம். நான் வந்து 3/4 வாசி அளவுக்கு ஓரியோ பிஸ்கெட் பவுடரை இந்த புட்டிங் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கிறேன். பாக்கி இருக்கிற 1/4 வாசி பவுடரை வந்து நம்ம கார்னிஷிங்காக வச்சுக்கலாம். ஓரியோ பிஸ்கெட் பவுடரை வந்து இந்த புட்டிங் ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளோட புட்டிங் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் நம்ம ஆட் பண்ண சுகர் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஊற வச்சுருந்த கடல் பாசியும் ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசி வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் ஆட் பண்ணிக்கல. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொஞ்சமாக கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்த பிஸ்கெட் வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த கடல் பாசியும் ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இதுக்கு மேலே வந்து பபிள்ஸ் இருக்கும், அதை நல்லாவே வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட பிஸ்கெட் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் வந்து நான் வந்து இன்னொரு பாக்கெட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து நான் வந்து ஒரு 4 பிஸ்கெட் போல் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்லே பிஸ்கெட்டு, அந்த தூளை வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாக்கி இருக்கிற கொஞ்சம் தூளையும் வச்சுருங்க. அது வந்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் செட் பண்ண வச்சுருந்தேன். நல்லாவே செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மீதி இருந்த பவுட்ரையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மீதி இருக்கிற பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம பாதியாக உடச்சி வச்சுக்கலாம். பாதியான்னு கிடையாதுங்க, நீங்கள் முழுசாக அப்படியே வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் வந்து பாதியாக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் ஓவர் நைட் ஃபுல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு மணி நேரம் போல் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்போவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஓரியோ புட்டிங்கை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
என்னோடய சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.